மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து ஷோ பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்கள் குலதெய்வத்தை எந்த நாளில் வழிபட்டால் எவ்வளவு விசேஷமா இருக்கும், எவ்வளவு மாற்றங்கள் குடிக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து எந்த நாளை வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்ற நாள் வந்து நான் வெள்ளிக்கிழமையா தான் சொல்வேன். மிதுன ராசிக்காரர்கள் வந்து என்னன்னா ரொம்ப அட்ராக்டிவான பர்சன். எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடியவர்கள். எல்லாரும் அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஒரு பூவை சுத்தி ஈக்கள் மொக்கிற போல், ஒரு ஸ்வீட்டை சுத்தி ஈக்கள் மொக்கிற, பூவை வந்து வண்டு மொக்கிற போல் மிதுன ராசிக்காரர்களை சுத்தி எப்பவுமே எல்லா சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால இவங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து இவங்க வந்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். என்ன வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. பண்ணும்போது நிறைய மாற்றம், வெற்றிகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். நிறைய மாற்றம், வெற்றிகள் மட்டுமல்ல, உங்க குலதெய்வ வழிபாடில் வந்து உங்களுக்கு என்னன்னா பெண்கள் விஷயத்து நிறைய வந்து பெண்கள் ஒரு சில பெண்கள் வந்து உங்களுக்கு நல்ல பிளஸ்டா இருப்பாங்க. ஒரு சில பெண்கள் வந்து உங்களை நெகட்டிவாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பெண்களும் உங்களுக்கு சம நோக்காக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு குலதெய்வ வழிபாடாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டில் வந்து பெண் தெய்வமாக இருப்பதற்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெண் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இல்லாட்டா எங்களுக்கு பெண் தெய்வம் இல்ல, ஆண் தெய்வம் தான் அப்படின்னு சொல்றவங்க உங்க வீட்டில் இறந்த சுமங்கலி பெண்ணை, யாராவது ஒரு பெண்ணை வந்து குலதெய்வ அம்சமாக எடுத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடாக தான் வருகிறது. பெண் தெய்வ குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா பெண் தெய்வமாக உங்க வீட்டில் இருக்கும் இறந்தவர்களுடைய பெண்ணை வந்து குலதெய்வ அம்சமாக எடுத்து வழிபடுங்க. அது வெள்ளிக்கிழமை வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இப்ப நான் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் நான் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிப்பீங்க. இந்த வெள்ளிக்கிழமை மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ராகு காலத்தில் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10 to 12 ராகு காலத்துல குலதெய்வ வழிபாடுகள் எடுப்பது உங்களை நோக்கிய நெகட்டிவ் அதிர்வுகள், அதாவது 2 வித பெண்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. நல்ல பெண்கள் உங்ககிட்ட பேசுறதே பெரும் பாக்கியம் நினைக்கிற பெண்களும் இருப்பாங்க. அதே சமயம் சில பெண்கள் வந்து நான் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு பின்னால போய் உங்களை புறம் பேசுற பெண்களும் உருவாகுவாங்க. ஆனா இந்த 2 பெண்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய மிக அற்புத சக்தியான வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணும்போது இந்த 2 பெண்களுமே உங்களுக்கு பிளஸ்டான பெண்களாக மாறுவாங்க. குலதெய்வத்தில் பெண்கள் இல்லைன்னா கூட இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணும்போது பெண்ணுடைய அருளும் பெண்ணுடைய ஆசையும் கிடைக்கும். அதே மாதிரி இறந்த வீட்டில் இறந்த கன்னி பெண்கள் அல்லது சுமங்கலி பெண்கள், முக்கியமா சுமங்கலி பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வலிமையாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் பண்ணணுமா அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். விளக்கு ஏற்று கும்பிடும் போதே உங்க வீட்டில் உள்ள அனைத்து சுமங்கலி பெண்களையும் நினைத்து, இறந்த சுமங்கலி பெண்களை நினைத்து நினைச்சு நீங்க விளக்கேத்தினாலே அது குலதெய்வத்துக்குரிய அம்சமாக மாறிவிடும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் பெண் வசியத்துக்குரிய ராசிக்குரியது. அதனால பெண் வசியத்துக்குள்ள அதாவது எதிர்ப்பாளருடைய ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்குது மிதுன ராசிக்காரர்கள். அதனால அவங்க வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறந்த மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மிதுன ராசிக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாடுகளை பண்ணும்போது, சுமங்கலி பெண்களை பண்ணும்போது உங்கள் வீட்டில் உள்ள கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கூடும். அதே மாதிரி உறவினர்களிடையே உங்களுக்கு நல்ல நட்புணர்வுகள், நல்ல ஒரு அந்யோன்ய பாசத்துடன் இருப்பீங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அதனால நீங்க வெள்ளிக்கிழமை பூஜைகளை எடுத்து பண்ணுவது சிறந்த பயனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எந்த தேதிகளில் கும்பிடுவது சிறப்பாக இருக்கும். எந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் 15ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாள்களில் நீங்க வந்து குலதெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் வந்தடையும். தேதியும் கரெக்டா பண்ணிக்கோங்க. அப்ப எந்த மாதத்தை நான் குலதெய்வ மாதமாக எடுத்து கும்பிடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் குலதெய்வ மாதமாக எடுத்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடாக எடுத்துக்கோங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஐப்பசி பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் தான் அதிகமாக ஆளுமை பெற்றது இதா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம நவராத்திரி வழிபாடும் எடுத்துக்கோங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நவராத்திரி வழிபாடு, அப்புறம் ஐப்பசி மாசம் தீபாவளின்னு பாத்தீங்கன்னா பூமாதேவி தான் அசுரனை கொண்டிருப்பா. அத மாதிரி பெண் தான் அங்க வந்து பலமாக இருக்கக்கூடிய மாதமாக இருப்பதினால் அந்த ஐப்பசி மாதத்தில் நீங்க உங்க குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துட்டு வாங்க.
எனக்கு ஐப்பசி மாசம் குலதெய்வத்துக்குள்ள போக முடியலனா கூட வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வைத்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் குலதெய்வ வழிபாடாக எடுத்துட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் வந்து அடையும் அப்படிங்கிறது முக்கியமானது. நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் மட்டும் இல்லாமல் போன ஜென்ம கர்மாக்களின் தொடக்கத்தை அந்த நெகட்டிவா ஃபுல்லா களையதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா கண்டிப்பா குலதெய்வமே உங்களுக்கு அருள் புரிஞ்சது மாதிரி இருக்கும். அதனால குலதெய்வத்திற்கு சாயலாக பெண்கள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெண்ணுடைய துணையுடன் இந்த மிதுன ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் நிறைய எப்பவுமே பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் உருவாகும். அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்கவுங்க பண்ணுங்கன்னு. ஆனா மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பெண்ணை கூட நிறுத்தி, அதாவது மிதுன ராசினா ஒரு பெண் தான் அப்படின்னா கூட உங்க கூட ஒரு பெண்ணை கூட வச்சு உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்க வச்சு நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் ஒரு ஆணாக இருந்தா மனைவியை கூட எப்பவுமே நிப்பாட்டி கொண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணாதான் சிறப்பாக இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருந்தா கூட இன்னொரு பெண்ணை சேர்த்துக்கோங்க. ஒரு ஆணாக இருந்தா இன்னொரு பெண்ணை உங்க மனைவியோ இல்லாட்ட உங்க அக்காவையோ இல்லாட்ட உங்க அம்மாவையோ அவங்க யாரையாச்சும் சேர்த்து நீங்க வந்து வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது இந்த குலதெய்வத்துடைய முழுமையான அருள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த குலதெய்வத்துக்கு என்ன மாதிரி பூக்கள் நீங்க போடலாம் வழிபாடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்ண நிற பூக்கள் எல்லா வண்ணங்கள் நிறைந்த பூக்களை கொண்டு வந்து மாலையாக போடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால எல்லா நிற வண்ணங்களும் நிறைந்த பூக்களை போடுங்க அப்படிங்கிற. அப்ப நாள் சொல்லிட்டேன், கிழமை சொல்லிட்டேன், டேட்டும் சொல்லிட்டேன். வீட்டில் வைத்து வழிபடுவது நான் எப்படி வழிபடுவது? வீட்டில் வைத்து வழிபடும் போது குலதெய்வ வழிபாடு ஐப்பசி மாதத்தை என்னால கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, வீட்டுல வச்சு வழிபடணும். சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது, ஆனா நம்ம மிதுன ராசி அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எடுத்துக்கோங்க. ஐப்பசி மாதம் அப்படி குறிச்சுக்கோங்க. அந்த ஐப்பசி மாதத்தில் ராகு காலத்துல வெள்ளிக்கிழமை பார்த்து நான் சொன்ன டேட் வருதான்னு பாருங்க. நான் சொன்ன டேட்ல 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த நாட்களில் நீங்க வந்து குலதெய்வ வழிபாடுகளாக பார்த்து வெள்ளிக்கிழமையாக வர்றதை பார்த்துட்டு அந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது அந்த புடவை ஜாக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. அலங்கார பொருட்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக எடுத்துக்கோங்க. அது பல வண்ண பூக்கள் பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் குலதெய்வ அம்சமாக எடுத்து வீட்டின் நடு வீட்டுக்குள் வைத்து வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். நாமமா உங்களுக்கு இல்லாட்ட பட்டையான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வைணவர்களா சைவர்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வைணவர்களுக்கு வந்து நாமம் போட்டு அந்த அந்த நடு வீட்டுக்குள் நாமம் வைத்து அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாம் வைங்க. அதே இது வைணவர்களுக்கு வந்து நம்ம வைக்கிற ஒவ்வொரு இதுலயுமே பட்டை போட்டு அதுல வந்து குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுங்க. இதுதான் குல பூஜையாக இருக்கும். அதனால இந்த வீட்டுக்குள் வைத்து வழிபாடு பண்ற முறையில் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் நீங்க வைத்து வழிபட வேண்டிய இது வந்து ஒரு புடவை ஜாக்கெட் வைத்து பூ வைத்து அலங்கார பொருட்கள் வைத்து சக்கரை பொங்கல் அதெல்லாம் வைத்து நெய் பைத்தியம் வைத்துட்டு அப்புறமா தண்ணீர் எல்லாம் வைத்து குலதெய்வத்தை நடு வீட்டுக்குள் வீட்டின் சென்டர் பாயிண்ட் எதுன்னு பாருங்க. அது முக்காவாசி என்னன்னா ஹால்ல தான் வர்ற மாதிரி வரும். அந்த நடு வீட்டுக்குள் வைத்து வழிபாடு. நடு வீடுனா எல்லாரும் வந்து கூடும் இடம் வந்து நடு வீடு. இப்போ முந்திலாம் இப்படி சென்டர் எல்லா முக்கோணையும் ஒன்னு சேர்ந்து அது இப்போ வந்து அந்த மாதிரி நம்மளால கணிக்க முடியாதனால உங்களுடைய வீட்டில் எல்லாரும் கூடும் இடம் தான் நடு வீடு. அந்த நடுவீடு கூடத்தில் வைத்து நீங்க பூஜை பண்ணி குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதை வந்து நீங்க சாமிக்கு வைக்கிறது சிறப்பாக இருக்கும். அதனால இந்த குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு மிக சிறந்த மாற்றத்தையும் வெற்றியையும் கொண்டு கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும். பெண்களால் வரும் அவதூறுகள் அனைத்தும் நீக்கப்படும். நிறைய செல்வ நிலைகளை உயர்வதற்கும் இந்த குலதெய்வ அருள் முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ வழிபாடுகள் மிதுன ராசிக்காரர்கள் பண்ணும்போது நல்ல கௌரவம் அந்தஸ்து புகழின் உச்சிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த குலதெய்வத்துக்கு வைத்த புடவையை நாங்க கட்டிக்கலாமான்னு கண்டிப்பாக கட்டிக்கலாம். அது ஒரு நாள் கழிச்சு மறுநாள் நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். ஆனா குலதெய்வ வழிபாடு மிக சிறந்த மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு. இதை வந்து வீட்டிலையும் வைத்து பண்ணலாம், கோயிலையும் வைத்து பண்ணலாம். வீட்டில் நம்ம நினைச்ச நேரத்துல சுபகாரியங்கள் செய்யும் நேரத்தில் பண்ணுவது இந்த மாதிரி நான் சொல்ற முறைப்படி பண்ணீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உங்க வாழ்வில் நிறைந்திருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.